அரப்பு தேடிய ஒரு பயணம்னு கூட சொல்லாங்க. நான் அரப்பு போடுறேன்னு தெரிஞ்சதுமே என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க ஊர்ல எல்லாம் நெறைய பேர் பார்ப்பாங்கல்ல. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "ரோட்டோரத்துலலாம் போய் எடுக்க வேண்டாம். இங்க பக்கத்திலேயே இருக்கு." அப்படி சொல்லியிருந்தாங்க. அம்மா வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். அங்கலாம் ரிலேஷன் இருக்காங்க. அங்க என்ன சொல்றது? பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தி ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சுச்சுங்களா, அதனால பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க பக்கத்துல நெறைய ஆவாரம்பூ கூட இருந்துச்சு. என்னடா ஒண்ண தேடி வந்தா இன்னொன்னு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆவாரம்பூ யாராச்சும் வேணும்னாலும் சொல்லுங்க. அதையும் நம்ம கம்மியான ரேட்டுக்கு குடுக்கலாம். அப்புறம் நான் வந்து அரப்பு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நான் குடுக்குறேன்னு நெனைக்கிறேன். வெறும் ரூ. 350 தான் குடுக்குறேன். அது கொரியர் சார்ஜஸோட. நெறைய ஆன்லைன்லலாம் நான் இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ணோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போய் பார்த்தா, சரியான ரேட்டுக்கு எல்லாருமே குடுக்குறாங்க. 1 கிலோவே 400க்கு மேல குடுக்குறாங்க. ஆனா என்கிட்ட வந்துட்டு, "இன்னும் கம்மியா குடுங்க, இன்னும் கம்மியா குடுங்க" அப்படி கேட்கறாங்க. அப்படி முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நெறையா வேலை இருக்கு. அத அரைக்கணும். உருவுறது தான் ரொம்ப கஷ்டம். கை ரொம்ப வலி. உருவிட்டு அந்த அரப்பு உருவிட்டு வந்த அன்னைக்கு படுத்தது தான். எந்திரிக்கவே இல்ல. அவ்ளோ நேரம் தூங்குனேன். கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதுக்கேத்த மார எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும். கேட்கிறவங்க ஒரு சில விஷயம் யோசிச்சு கேட்கலாம். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். வெயில் காலமெல்லாம் வந்துச்சுன்னா, என்கிட்ட 350 தான். வேணுனா வாங்குங்க. யூஸ் பண்ணி பாருங்க. அது நல்லா இருந்துச்சுனாலும் வாங்குங்க. ஆனா நான் போன இடமெல்லாம் ரொம்ப அழகா இருந்த ஒரு இடம். கொஞ்ச நேரம் அதை சுத்தி பார்த்துட்டு, அதுக்காகவே டைம் எடுத்தேன். அங்க எடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை ஆட் பண்றேன்.